கர்நாடக முதல்வர் சித்தராமையா பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை உயர் அதிகாரியை அடிப்பது போல் சைகை காட்டி கடுமையாக திட்டிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக பாஜகவிற்கு எதிராக, மத்திய பாஜகவிற்கு எதிராக இன்று கர்நாடகாவின் பெலகாவி நகரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்ட பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. இந்த கூட்டம் ஆரம்பித்து முதல்வர் சித்தராமையா பேச தொடங்கிய போது கூட்டத்திற்கு வந்திருந்த பெண்கள் சிலர், அவர் பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் என்று கூறப்படுகிறது, பெண்கள் சிலர் கருப்பு கொடியை காட்டியும் முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் அமைதியாக இருக்குமாறு சித்தராமையா கூறியும் அவர்கள் தொடர்ந்து கோஷமிட்டபடி இருந்ததால் போலீசார் அவரை குண்டுக்கட்டாக வெளியேற்றினர். இதன் பின்னர் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ் உயர் அதிகாரியை சித்தராமையா மேடைக்கே அழைத்து யார் இங்கு பாதுகாப்பு பணிகளை ஏற்பாடு செய்தது என்று அடிப்பது போல் அந்த போலீஸ் உயர் அதிகாரியை அடிப்பது போல் சைகை காட்டினார். அது மட்டுமல்ல, கடுமையான வார்த்தைகளால் அந்த காவல்துறை அதிகாரியை திட்டியதும் அனைத்துமே அங்கிருந்த ஒலி வாங்கியில் பதிவாகி இருந்தது, மைக்கில் பதிவாகி இருந்தது. அனைவருக்குமே கேட்டது சித்தராமையா எப்படி நடந்து கொண்டார். மேடையில் ஒரு முதல்வர் இப்படி நடந்து கொள்ளலாமா என்ற கேள்வி எல்லாம் கூட தற்போது சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. இது முதல் முறை அல்ல சித்தராமையா கோபப்படுவது. ஆனால் கை ஓங்கும் அளவிற்கு, அதாவது அடிப்பது போல் கை ஓங்கும் அளவிற்கு சித்தராமையா செயல்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக தற்போது எழுந்திருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.